ஓட்டப்பிடாரம் தொகுதி மக்களுக்கு வணக்கம். அம்மாவுடைய ஆட்சி, ஒரு தாயின் குறைய ஒரு தாய் தான் அறிவாள் என்பதற்கென்ப அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க பள்ளி மாணவர்களுக்கு, விலையில்லா மிதிவண்டி கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டர் இப்படி திட்டங்களை கொடுத்துறாங்க. இன்னும் விலையில்லாத நோட்டு புத்தகங்கள் கொடுத்தாங்க, அம்மா உணவும் கொடுத்தாங்க. அவங்களுடைய கொந்தளிப்புல கண்ட உண்மை என்னன்னா, போதை இல்லாத தமிழகத்தை எதிர்பார்க்காங்க, கஞ்சா இல்லாத கிராமத்தை எதிர்பார்க்காங்க. நம்முடைய இளைஞர்களை அவர்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அந்த தாய் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு, அது மாதிரி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளோ கல்லூரி செல்லும் குழந்தைகளுக்கோ வெளியே போயிட்டு வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அச்ச உணர்வு அவங்களுடைய முகத்தில் இன்றைக்கி தெரிஞ்சது. நம்ம தூத்துக்குடி பகுதியிலையும் ஓட்டப்பிடாரம் பகுதியும் குராமலையும் பார்த்தாங்களா குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. இந்த ஆற்று குடிநீரை சீரான முறையிலே ஓட்டப்பிடாரம் தொகுதிக்குன்னு ஒரு தனி திட்டம் அமைச்சா தான் எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் சீராக கொடுக்க முடியும். புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசியோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசியோடும் ஆதரவோடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதரவோடும் பாரதிய ஜனதா கட்சியின் பேராதரவோடும் மற்றும் கூட்டணி கட்சி தமாக, புதிய நீதி கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இப்படி எண்ணற்ற கூட்டணி கட்சிகளின் பேராதரவோடு இன்றைய தினம் நாம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வேட்பாளராக வாக்கு சேகரித்து வருகின்றேன். இன்று அம்மாவின் ஆட்சி வரணும், கட்சியும் ஆட்சியும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுவும் போக அம்மாவின் பெயரிலே அம்மாவின் படத்தை தாங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒன்றை தொடங்கி நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் மக்களுக்கு சேவை செய்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று உரைத்த அம்மாவின் வாக்குக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக நம்ம இருக்கக்கூடாது என்ற ஒரு தீர்க்கமான முடிவை அவர் எடுத்திருக்கிற காரணத்தினால் அம்மாவி ஆட்சி அவருடைய தலைமையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு அண்ணன் உறுதுணையாக ஆதரவாக இருக்கின்றார். அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. முதல் திட்டமாக தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க பள்ளி மாணவர்களுக்கு, விலையில்லா மிதிவண்டி கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டர் இப்படி திட்டங்களை கொடுத்துறாங்க. விலையில்லாத ஆடு மாடு, கிராமப்புறத்துடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு விலையில்லாத ஆடு மாடு கொடுத்தாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் படிக்கிறதுக்கும் இலவசமாக இன்னும் விலையில்லாத நோட்டு புத்தகங்கள் கொடுத்தாங்க. அம்மா உணவும் கொடுத்தாங்க, அம்மா குடிநீர் கொடுத்தாங்க. அம்மா உணவகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாட்டும் மருத்துவமனையில் இருந்தால் அந்த பகுதியில் மிகவும் ஒரு ஏழை தாய்மார்களோ சகோதரர்களோ அது மிகப்பெரிய பயனுடையாக இருந்துச்சு. இப்போ தூத்துக்குடியில் கூட அம்மா உணவகம் அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருந்துச்சு. அது மிக பயனுள்ளதாக ஆஸ்பத்திரிக்கு செல்கிறவங்களுக்கு சலுகை விலையில் ஈஸியான முறையில் உணவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அந்த அம்மா உணவகம் இருந்துச்சு. அதில் அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்டு, இப்படி அம்மா வீடுகள், இப்படி நிறைய திட்டங்கள் அம்மாவுடைய பேரை சொல்லி இருந்ததுனால அவங்களுக்கு அம்மானோன்னா அலர்ஜி. எல்லா திட்டங்களையும் இன்றைக்கி அடியோடு நிப்பாட்டிட்டாங்க. எந்த திட்டங்களும் இல்லை. சும்மா விடியல் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மகளிருக்கு விலையில்லாத பேருந்துன்னு சொல்லி அதை கூட மக்களை அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் ஓசி பஸ்ஸுன்னு எத்தனை மந்திரிகள் சொன்னாங்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய முதியோர் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபான்னு சொல்லிட்டு மகளிரை கொச்சைப்படுத்தும் விதமாக தகுதியுள்ள மகளிரா அப்படின்னா, மகளிருங்கிறதே தாய்க்குளம், நம்முடைய பாரத நாடு பெண்மையை போற்றக்கூடிய நாடு. அதிலே தகுதியுள்ள மகளிர்னு சொன்னாலே அதை மகளிர்களை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் அளவுக்கு அதிகமான கஞ்சா இல்லாத கிராமமே இல்லை.
12 மணிக்கு இப்போ திறந்து 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு அடக்க வேண்டிய கடையில் உள்ள மதுபான பாட்டில்கள் எந்த நேரமும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். அப்போ காவல்துறையை கையில் வச்சுருக்கிற நம்முடைய முதல்வர் என்ன செய்கிறார் என்ற எங்களை போன்றவர்களுடைய கேள்வி தான் எதிரொலிக்கு. இதனால் என்ன பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கு திறந்தால் கூட ஒரு இல்லத்தரசர் அவர் வேலைக்கு 7 மணிக்கு கிளம்பி போயிட்டு வந்துடுவார். ஆனால் 7 மணிக்கு 6 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் கிடைக்கிற காரணத்தினால அவர் வேலைக்கு போகாமல் இல்லங்களில் நம்முடைய தாய்மார்கள்ட்ட சண்டை போட்டு பிரச்சனையாகி குடும்பங்கள்லாம் சீரழிஞ்சு போகுது. இந்த கஞ்சா பழக்கினால் நம்ம இளைஞர்கள் சீரழிஞ்சு போகிறாங்க. இந்த கஞ்சா போதை பழக்கினால நம்முடைய எல்லா ஊர்கள்லேயும் பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களால் கட்டுப்படுத்த முடியல, இவங்களால் ஆள முடியல. ஒரு பொம்மை முதல்வராக இவர் செயல்படுறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட எழுதுது. அதனால் இந்த ஆட்சி திருப்பி வரக்கூடாதுங்கிறத பொதுமக்கள் அமைதியான முறையில் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு நம்முடைய மக்கள் செயலர் அண்ணன் டிடி தினகரன் அவர்களுடைய ஆதரவோடும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடும் நிச்சயமாக வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வார்கள் என்பதை எங்களை போன்றவர்களுக்கு நன்றாக நாங்கள் பிரச்சாரம் செய்யும்போது தெரிகிறது. நான் ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். தன்னந்தனியாகவே சென்று வரக்கூடிய நிலையில் இருக்கிறேன். ஏனென்று கேட்டால் நான் ஒரு வறுமையான எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். 10 பேர் அரசியலில் ஒரு பதவிக்கு வந்துட்டால் ஒரு 10 பேரோட போகணும், 20 பேரோட போகணும், 10 காரோட போகணுங்கிறது என்னும் இல்லை. என்கிட்ட மடியில் கணம் கிடையாது. அதனால் வழியில் பயம் இல்லை. பொதுமக்களை கண்டு எனக்கு எப்பவும் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா மக்களில் நான் ஒருத்தன், அவங்கள வச்சு தான் நான். அதனால் பொதுமக்களுடைய நிறை குறைகளை என்னால் ஏன்ற பணிகளை இப்போ முல்ல நான் 87லேருந்து நம்ம கல்லூரி காலங்கள்லேருந்து நாங்கள் பயணங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் 2 முறை நான் கவுன்சிலராக வந்திருக்கேன். ஒரு முறை நான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா இறப்புனால் எங்களுக்கு ஒரு பெரிய பதவிகள் இழப்புகள்லாம் வந்திருக்கு. 2வது இடைத்தேர்தலில் நம்ம பழைய 2019 போட்டிகிட்ருக்கேன். இப்போ 3வது முறையாகவும் அம்மாவுடைய தெய்வத்தாய் அம்மா நம்ம தெய்வத்தாயாக இருந்து எனக்கு அந்த வாய்ப்பை அம்மா அண்ணன் தினகரன் மூலியமாக வழங்கியிருக்காங்க. அதனால் எளிமையானவர், இனிமையானவர், எப்போ போனாலும் பழகிக்கிடலாம், என்னதுனாலும் அவர்கிட்ட வாங்கிக்கிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுளுடைய கிருபையால், அம்மாவுடைய தெய்வத்தாயுடைய ஆசையால், அண்ணன் தினகரன் மூலியமாக இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்குங்கிற நான் எண்ணுது. நான் மக்கள்கிட்ட போகும்போது எல்லா கிராமங்களையும் நான் போன உடனே இன்னும் நம்ம பழைய சுந்தராஜ் வந்துட்டான்ல ஐயா, நம்ம பையன் வந்துட்டான்ல ஐயா, இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம அம்மா இறந்தனால நம்ம கட்சி எல்லாம் பிரிஞ்சு எல்லாருக்கும் ஒன்றுக்குமே இல்லாமல் போயிட்டு பழையபடி நம்ம சுந்தராஜ் வந்துட்டான்ல, கண்டிப்பாக தம்பி தான் செய்ப்பான்யா, நம்ம எல்லா கோரிக்கையும் செஞ்சு தரணும்யா அப்படின்னு மக்கள் அவங்களாவே சொல்லுதாங்க. அம்மா என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா எங்களுக்கு ஆற்று பக்கத்தில் இருக்கும் தண்ணியே கிடையாதுயா, ஆற்று குடிநீரே கிடையாது, ஒன்றும் ரோடே கிடையாதுயா, ஒரு சிமெண்ட் ரோடு போனவனாங்க தான் பார்க்கலையா, அடுத்தல விஓ ஆஃபீஸ் இல்லை, சுகாதார மைய கட்டடங்கள் இல்லை, பால்வாடி கட்டடங்கள் இல்லை, இப்படி எண்ணற்ற கோரிக்கைகளை மக்கள் வைக்காங்க. சமுதாய கூடங்கள் இல்லை, நீங்கள் வந்தால் தாயா கட்டி கொடுக்க முடியும், நீங்கள் எப்படியாட்டும் வந்துடணுமையா, வந்துடுவியா, நான் மகாராசா நீ வந்துடுவா, உனக்கு செஞ்சியே தரணுயா நீயா அப்படிங்கிற குரல் மக்கள்கிட்ட எதிரொலிக்கிறதை நான் பார்க்க. எதையும் சொல்லி செய்யக்கூடியவங்க அம்மாவின் பிள்ளைகள். அதிமுக ஆட்சி அம்மா ஆட்சி தாங்கிறது நம்புதாங்க. ஏன்னா ஒரு தாலிக்கு தங்கத்திலேருந்து அம்மாவுடைய திட்டங்கள்லேருந்து எல்லாமே அறிவித்தாங்க. இவங்க ஒரு வேட்டு சுய விளம்பரம் பார்த்தீங்கன்னா 84 கோடி ரூபாய்க்கு கடலில் போய் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பேனா இப்படி தான் வைக்கிறவங்கள மற்றபடி இவங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திட்டம் சொன்னாங்க, அதையும் கொச்சப்படுத்திட்டாங்க, மகளிருக்கு உரிமை தொகையை. மற்றபடி அம்மாவுடைய திட்டங்கள் எல்லா திட்டங்களும் செயல்படுச்சு. அது எடப்பாடியார் அவர்களும் நிறைய இருந்தார். அதுவும் பார்த்திங்கன்னா அவர் கொரோனா காலத்தில் செயல்பட்ட விதத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வகையில் நல்ல முறையில் அவர் செயல்பட்டாருங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் 100 நாள் வேலையில் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட இணக்கமாக இருந்து 100 நாளும் வேலை பார்த்துருக்காங்க, வேலையை தந்தாங்க, நாங்கள் பயனடைஞ்சிருக்கோங்கிற மக்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்கள் 100 நாள் வேலை பார்த்தோமையா எடப்பாடியார் ஆட்சியில், அம்மா ஆட்சியில், ஆனால் இன்றைக்கி 10 நாள் தான் வேலை கொடுக்காங்க, 5 நாள் தான் வேலை கொடுக்காங்க ஐயா அப்படிங்கிற சொல்லலாம் இன்றைக்கி நம்ம எதிரொலிக்கும் மக்கள்கிட்ட. அதனால் இதை இவங்க எந்த திட்டங்களையும் செய்ய மாட்டாங்க, வெற்றி வேறு அறிவிப்பாங்க. ஆனால் அவங்க அறிவிச்சிட்டா
நம்ம முதியோர் உதவித்தொகை 2000 கொடுத்துருவாங்க, கருணை தொகையை 10,000 கொடுத்துருவாங்க, பிரிட்ஜு கொடுத்துருவாங்க. அடுத்தால இப்போ அரிசி பருப்பும் எண்ணெயும் கொடுத்துருவாங்க ரேஷன் கடை மூலயமா. அதே மாதிரி நமக்கு வந்து 3 சிலிண்டர் வருஷத்துக்கு மானிய விலையில் கொடுப்பாங்க, விலையில்லா ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுப்பாங்க. இப்படி நிறைய திட்டங்களை சொன்ன உடனே நிச்சயமாக கூட்டுறவு கடன்கள் கூட தள்ளி விடுவாங்க. அவர் எப்படி டெல்டா மாவட்டத்தில் ஒரு விவசாயிகளின் இதை பாதுகாத்தாரோ, டெல்டா மண்டலத்தை விவசாயிகள் இதை பாதுகாத்தாரோ, அதே மாதிரி நம்ம பகுதியிலையும் விவசாயத்துக்கு பாதுகாப்பார் அப்படிங்கிற அவருடைய விவசாயிகளின் தோழன் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. எங்களுக்கு எந்த திட்டங்களும் வேண்டாம், அம்மா இருந்து எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரியான ஆட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம பார்க்கோம். எங்களுக்கு அரிசி ரேஷனில் கொடுக்குற அரிசி கூட சரியில்லை அப்படின்னு இன்றைக்கி ஒரு கிராமத்தில், குமராவரம் கிராமத்தில் சொன்னாங்க. அரிசி கூட நல்லா இல்லை, உங்கள் அரிசி எங்களுக்கு தேவையில்லை, இலவசமாக எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் என்ன பஸ்ஸு கேட்டோமா, நாங்கள் உழைக்கோம், நாங்கள் சாப்பிடுதோம் அப்படிங்கிறத அந்த மக்கள் கொந்தளிச்சாங்க. அவங்களுடைய கொந்தளிப்பில் கண்ட உண்மை என்னென்னா, போதை இல்லாத தமிழகத்தை எதிர்பார்க்காங்க, கஞ்சா இல்லாத கிராமத்தை எதிர்பார்க்காங்க. நம்முடைய இளைஞர்களை, அவர்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அந்த தாய் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு, அது மாதிரி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளோ கல்லூரி செல்லும் குழந்தைகளுக்கோ வெளியே போயிட்டு வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அச்சம் உணர்வு அவங்களுடைய முகத்தில் இன்றைக்கி தெரிஞ்சுது. வயிற்றில் நாங்கள்லாம் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோமையா அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத நான் காதால் கேட்கும்போது உண்மையிலே கொஞ்சம் வேதனையாக இருந்து, சுதந்திரம் பெற்று இவ்வளோ காலுக்கு பிறகு, இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நம்ம இவ்வளவு சிரமத்தில் இருக்கோமே, அப்போ இதெல்லாம் படிப்படியாக அம்மா ஆட்சி வந்தால் நிச்சயமாக நிறைவேற்றணும். அம்மா தான் இந்த மதுபான கடைகளுக்கு ஒரு வரையறை வைத்தாங்க, எத்தனை மணிக்கு திறக்கணும், எத்தனை மணிக்கு அடைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சரக்குகளை அது யாராக இருந்தாலும் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் அவங்க மக்கள் விரும்பலை. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் அந்த கிடைக்கக்கூடிய அந்த பொருள்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுதாங்க. எல்லா மக்களும் எதிர்பார்க்குறது பேருந்துகளை எதிர்பார்க்காங்க. எங்கள் ஊருக்கு பேருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. ஏற்கனவே பேருந்து விஷயமாக நான் கடந்த 2016 புரட்சித் தலைவி அம்மாவிடம் அந்த கோரிக்கை வைத்திருந்தேன். ஏன்னா எல்லா தொகுதியிலையும் பேருந்து பணிமனை இருக்குது, நமக்கு பேருந்து பணிமனை ஓட்டப்படாததுக்குன்னு இல்லை. இது கிட்டத்தட்ட 270 290 குக்கிராமலை கொண்ட இந்த பகுதி இங்கேருந்து தலைமையிடமாக கொண்டு இயங்கினா தான் எல்லா கிராமங்களுக்கும் அதிகமான பேருந்து வசதிகளை விட முடியும். ஏன்னா மற்ற டிப்போக்கிலேருந்து பஸ்ஸு இது விட்டோம்னா நமக்கு ஒரு நேரம் போக முடியும், ஒரு நேரம் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு அது இந்த பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் வந்த உடனே எல்லா தாய்மார்களும் பேருந்து வசதி இல்லையாங்கிற பயம் அவங்ககிட்ட இல்லை. இதான் அதனால் பேருந்து விஷயம் அடிப்படையாக தெரிகிறது. அதனால் பேருந்து விஷயம், பேருந்து பணிமனை அமைத்தால்தான், ஓட்டப்படாத தலைமையிடமாக கொண்டு பேருந்து பணிமனை அமைத்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த கோரிக்கையை வைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. ஆற்று பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இந்த ஆலிக்குடி, பக்கவெட்டி, சென்னல் வெட்டி, இப்படி கோயில் பத்து, நம்முடைய அம்பேத்கர் நகர், வசவபுரம், வல்லநாடு இப்படி பகுதிகளில் கூட அந்த குடிநீர் பிரச்சனை தராது. அதோடு நம்ம பகுதியில் வந்தாலும் அந்த குடிநீர் பிரச்சனை இங்கிட்டு நம்ம தூத்துக்குடி பகுதியிலையும் ஓட்டப்படாரம் பகுதியும் குக்கிராமலையும் பார்த்தாங்களா குடிநீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. இந்த ஆற்று குடிநீரை சீரான முறையிலே ஓட்டப்படாரம் தொகுதிக்குன்னு ஒரு தனி திட்டம் அமைச்சா தான் எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் சீராக கொடுக்க முடியும். பாருங்க, பைப்பு இழுத்து போட்டு 2 வருஷம் ஆகிட்டு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இன்றைக்கி இந்த அரசடியில் சொன்னாங்க. அதனால் இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. அதனால் ஆற்று குடிநீரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சீராக கொண்டு வருவதற்கு, சுகாதார முறையில் கொண்டு வருவதற்கும் நான் முயற்சி செய்வேன். அது மாதிரி ஓட்டப்படாரத்தை தலைமையிடமாக கொண்டு நமக்கு ஒரு தொழில்நுட்ப கல்லூரி வேண்டும். அது மிக அவசியமான, அத்தியாவசியமான தேவை. படித்த இளைஞர்களுக்கு நம்ம பகுதியில் அதிகமான தொழிற்சாலைகள் வந்திருக்கு. நம்ம மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு, நம்ம தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. அடுத்தாப்புல தலையாக கடமையாக நீண்ட நாளாக கோரிக்கையாக இருக்கிறது, நம்முடைய தாமிரபரணி உற்பத்தி ஆகக்கூடிய கோடை மேல் அலையான் ஓடையிலிருந்து நம்ம அடுத்தாப்புல சிற்றாறு, உப்பாற்று ஓடையெல்லாம் இணைச்சி
ஓட்டப்பிடாரம் பகுதி வழியாக ஒரு கால்வாய் ஒரு சேனல் அமைத்து அது விளாத்திவளை வரைக்கும் சென்றால் ஒரு 90 குளங்கள் நிரம்பி வளமான பகுதியாக விவசாய பகுதியாக மாறும். அதே மாதிரி இன்னொரு பகுதியாக அடுத்த சேனலாக நம்முடைய பூவானி வழியாக கோரம்பலை வரைக்கும் சென்றால் மிகப்பெரிய ஒரு விவசாய பகுதியாக நம்ம பூமி முப்புறம் விளையும் பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிலத்தடி நீர்மட்டம் உயரும், கடல் சுவையில் இருக்கிற அந்த நீர்கள்லாம் மாறும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கோரம்பலத்தில் வந்து நிறைய தண்ணிகள் வந்து மழை நேரங்களில் வருது. அந்த மழை நேரங்களில் வர்ற கோரம்பலம் குடிநீர் தண்ணீர் வந்து கடலுக்கு செல்லுது. அந்த மழை நீரானது அதிகமான வெள்ளப்பெருக்கு எடுத்து கடலுக்கு செல்லுது. அங்கேயும் ஒரு எந்த ஆய்வு செய்து அந்த தண்ணியை சேமிப்பதற்கு உண்டான வழிவகையை அரசு மூலம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நிச்சயமாக நான் வைப்பேன். அதே மாதிரி எல்லா இடங்களையும் வந்து அங்கன்வாடி கேட்குறாங்க, சுகாதார மையங்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி சாலை வசதிகளே ஊருக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே இல்லை. இதுகள்லாம் அடிப்படையாக வந்து நிச்சயமாக வந்து நான் செய்வேன் அப்படிங்கிறதுல இந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு முக்கியமான தலையான பிரச்சனையாக இருக்குங்கிறது என்னுடைய